நம்ம மீட்டர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறத பேசிக்கை பற்றி மொதல் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் மீட்டர் ஃப்ரிட்ஜ் எப்படி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு டயக்ராம் வரையணும். அந்த டயக்ராமுக்கு மார்க் உண்டு. இந்த டயக்ராம் வரைகிறப்ப ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ், அந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸுக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நம்ம மீட்டர் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா ஒரு ரெசிஸ்டரோட அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தெரியாத அந்த ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மீட்டர் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காப்பர் ஸ்ட்ரிப்ஸோட ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போ இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸில் 1 மீட்டர் மேங்கனின் ஒயரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேங்கனின் ஒயர், the two ends of the wire is soldered with the copper strips. அந்த மேங்கனின் ஒயர் எதுக்காக எடுத்துக்கிறோம்னாக்கா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து வெரி லோ. அதனால தான் இந்த மேங்கனின் ஒயர் 1 மீட்டர் ஒயரை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டயக்ராம் வரைகிறப்ப நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதை நீட்டாக எழுதிடணும். எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க, மீட்டர் ஃப்ரிட்ஜ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எழுதிடணும். எ காப்பர் ஸ்ட்ரிப்ஸ், அப்போ திக் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு டு எ வுடன் போர்டு. அப்போ இந்த வுடன் போர்டில் அந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஹேஸ் 2 கேப், G1 அண்டு G2. இதில் 2 கேப் இருக்குது. அப்போ ஒரு வுடன் போர்டு எடுத்துக்கிறோம். அந்த வுடன் போர்டு வந்து சைஸ் வந்து இப்படி இருந்தாக்க தட் இஸ் த வுடன் போர்டு. இந்த வுடன் போர்டில் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஹேஸ் 2 கேப். இந்த கேப் வந்து G1, இந்த கேப் வந்து G2. அப்போ மீட்டர் ஃப்ரிட்ஜ் கன்சிஸ்ட் ஆஃப் எ thick copper strips of negligible resistance fixed to a wooden board. இந்த wooden boardல fix பண்ணிட்டோம். This gap is known as G1 and this gap is known as G2. The gap G1 is connected by a unknown resistance and the gap G2 is connected by a standard resistance. இந்த unknown resistance தான், இந்த resistance தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்க PQ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த வேல்யூவை நம்ம இப்போ RS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இது R, இது S அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இதை வந்து NCRT அப்படின்னு சொல்லுவாங்களே. NCRTனாக்க நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். அப்போ தேசிய ஆராய்ச்சி மையம், அதில் இதை எடுத்துக்குவாங்க. அப்போ தேசிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் இந்த இது RS எடுத்துக்கோங்க. இது நமக்கு புரியறதுக்கு முன்னாடி இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க திஸ் ஒன் இஸ் P அண்ட் திஸ் ஒன் இஸ் Q அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ the gap G1 is connected by a unknown resistance and the gap G2 is connected by a standard resistance. 1 meter manganese wire of எடுத்துக்கிறோம். அப்போ the manganese wire of length 1 meter is soldered. The 2 ends of the manganese wire is soldered to the copper strips. இந்த copper strips இந்த பாயிண்ட்டை A அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த பாயிண்ட்டை C அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து 1 meter manganese wire. ஏ ஜாக்கிங்கிறது J, அது J அப்படிங்கிறது இப்படி எடுத்துக்கிறோம். ஏ ஜாக்கி J இஸ் கனெக்டட் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். மிட் பாயிண்ட் ஆஃப் த காப்பர் ஸ்ட்ரிப்ஸுங்கிறது இந்த பாயிண்ட் வந்து B த்ரூ எ கேலனோமீட்டர். இது மாதிரி ஒரு கேலனோமீட்டர் வழியாக இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த B அப்படிங்கிற பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து கேலனோமீட்டர், இது வந்து ஜாக்கி, இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து B. அப்போ a jockey is a metal jockey is connected to the midpoint of the copper strips through a galvanometer. The 2 ends of the manganese wire, 1 meter manganese wire is connected with the Lagrange cell and key through key. இந்த இது வந்து உங்களுக்கு key அப்படின்னு எடுத்துக்கிறோம். K அப்படிங்கிறது வந்து key. அப்போ the 1 meter manganese wire AC is connected with the Lagrange cell through key. இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இதை ஜாக்கி மேட் எ கான்டாக்ட் வித் எனி பாயிண்ட் ஆன் த 1 மீட்டர் ஒயர். அப்போ இந்த ஜாக்கிங்கிறது எந்த பாயிண்ட் வேணாலும் மூவ் பண்ணி கொண்டுட்டு போகலாம். மேட் எ கான்டாக்ட் வித் எனி பாயிண்ட் ஆன் த 1 மீட்டர் மேங்கனின் ஒயர். இந்த மேங்கனின் ஒயர் ஒரு ஏசிங்கிறதுல இதை கொண்டுட்டு போகிறோம். த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி இஸ் அட்ஜஸ்டட்
So the galvanometer shows zero deflection. இந்த ஜாக்கியை நம்ம மூவ் பண்ணி இங்கிட்டு கொண்டுட்டு போகிறப்ப இந்த galvanometer வந்து ஜீரோ டிஃப்ளெக்ஷன் கொண்டுட்டு வர வரைக்கும் அதை நகர்த்திட்டு போகணும். அப்போ the position of the jack is adjusted, so the galvanometer shows zero deflection and the point is noted as a J. இந்த பாயிண்ட் J அப்படின்னு எடுத்துக்கிறோம். The length between the point A and J is known as L1 and the length between the point J to C is known as L2. இது L1 L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். The L1 and L2 they replace the R and S. அதாவது நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு Wheatstone bridgeல 4 resistors are related by a equation where the condition brick wall condition, so where the bridge wall condition is that the galvanometer shows zero deflection. அதாவது Wheatstone நெட்வொர்க்கில் 4 ரெசிஸ்டரை ரிலேட் பண்ணுறோம். P by Q is equal to R by S. This is the bridge balance condition. அப்படிங்கிறது எப்போ சொல்கிறோம்னாக்கா the galvanometer shows zero deflection. So the R resistance and the S resistance is replaced by L1 and L2. R is equal to R into L1. R அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லெங்க் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பர் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவோ அது வந்து R and Lங்கிறது the distance between A and J. Likewise S is equal to R into L2. Rங்கிறது resistance per unit centimeter and L2 is the length between J and C. So R by S equal to R into L1 by R into L2. அப்போ இந்த R R கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டாக்க என்ன ஆகும்னாக்கா R by S is equal to L1 by L2. Therefore P by Q is equal to L1 by L2. Therefore P is equal to Q இங்கிட்டு போனால் மல்டிப்ளை பண்ணோம் L1 by L2 into Q. Even the copper strips of negligible resistance and the 1 meter manganese wire soldered at the end of the copper strips, there is a small error occur in the value of L1 by L2. அதாவது இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அதை விட்டுட்டா கூட நமக்கு சின்னதாக ஒரு எரர் கிடைக்கும். இந்த L1 by L2ஓட வேல்யூவில் கிடைக்கும். டு எலிமினேட் த எரர் the another set of reading, அதாவது இந்த another set of reading has been taken by interchange the unknown resistance and the standard resistance. இந்த unknown resistance and standard resistance interchange மாற்றி இன்னொரு set of reading எடுத்துக்கிட்டு the average value of L1 by L2 can be calculated. இது ரெண்டுக்குள்ள average value எடுத்துக்கிட்டோம்னாக்க that provided that the J at the point J is at the midpoint near to the midpoint of the A and C. இந்த A and C க்கு கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட்ல வர அளவுக்கு அந்த வேல்யூ J வேல்யூ இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம்னா. So this is the diagram for மீட்டர் ஃப்ரிட்ஜ். இந்த மீட்டர் ஃப்ரிட்ஜுக்கான டயக்ராம் இதுதான். அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுது நமக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுணும். மீட்டர் ஃப்ரிட்ஜின் ஹெட்டிங் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மீட்டர் ஃப்ரிட்ஜ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் Wheatstone bridge. The meter fridge consists of a thick metal copper strips of negligible resistance fixed to a wooden board. The copper strips gap two gap. One is G1 and another one is G2. 1 meter or the manganese wire of 1 meter length can be soldered at the two ends A and C. இந்த ரெண்டு சைடுல நம்ம ஷோல்டர் பண்ணிடுறோம். A metal jacky is connected to the midpoint of the copper strips through a galvanometer and the metal jacky make a contact with any point on the 1 meter manganese wire. The gap G1 is connected by a unknown resistance and the gap G2 is connected by a standard resistance. The position of the jacky can be adjusted so that the galvanometer shows zero deflection and the point is noted as J. The length between the AJ is considered as L1 and the length between JC is known as L2. So the resistance R
by S. The R is replaced by L1 and S is replaced by L2. R into L1. R is known as the resistance per unit length, and here is also R is known per resistance per unit length. In R cancel பண்ணா R by S equal to L1 by L2. So P by Q is equal to L1 by L2. So P is equal to L1 by L2 into Q. Upper the unknown resistance P can be calculated by using this equation. Even though the copper strips has negligible resistance, there is a small error occur in the value of L1 and L2. So another set of reading has been taken by interchanging the unknown resistance and the standard resistance. இது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மார்க்கு கிடைச்சிடும். இதுதான் மீட்டர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் அண்டு equation.